அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கித் தரக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூறாவினுடைய சக்தி கொண்டு இதை ஓதத் தொடங்கினீங்க அப்படின்னா ஓதவே உங்களுக்கு மறுபக்கம் உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டே இருப்பான். இன்னும் நடக்கவே நடக்காத ஒரு காரியம் அப்படின்னாலும் இந்த ஒரு அமலை நீங்கள் நிய்யத்து வச்சு தொடர்ந்து 3 நாள் செய்யும்போது உங்களுடைய அந்த முடியாத காரியத்தை கூட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நடத்தி தருவான். இது சாதாரணமான ஒரு வஜீஃபா கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல். இந்த அமலை எதுக்கெல்லாம் செய்யலாம், எந்த பிரச்சனைக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்திலும் தடையாக இருக்குது, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னாலும், இன்னும் ஷைத்தானுடைய தீங்கு இருக்குது, எதிரிகளுடைய பிரச்சனை இருக்குது, தொழிலில் முடக்கமாக இருக்குது, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனை, இன்னும் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய ஒழுக்கம் சரியில்லை, அவங்களுடைய நடத்தை சரியில்லை, இதனால் பிரச்சனை, இன்னும் கணவன் மனைவி தவறான வழிகளில் போகிறது, இன்னும் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இன்னும் உங்களுடைய வருமானத்திலையும் உங்களுடைய உணவுலையும் பறக்கத்து இல்லாமல் இருக்கிறது, இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் இருக்கிறது, இன்னும் ஒரு வீடு கட்டுறதுக்கு, இன்னும் வேலைக்கு சேர்றதுக்கு, இதுக்கெல்லாமே அவசரமான ஒரு தேவையாக இருக்குது, ஆனால் பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்து வெளியில் வரணும்னாலும் சரி, எப்படிப்பட்ட தேவைகள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாலும் சரி, தொடர்ந்து 3 நாள் நீங்கள் நியத்து வைங்க. இஷாவுக்கு பிறகு தான் இந்த அமலை நீங்கள் செய்யணும். வெறும் 10 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா போதுமானது. இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யலாம். இந்த சூறாவை நீங்கள் 21 முறை நீங்கள் நியத்து வைக்கணும். ஓதக்கூடிய முறை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 3 நாள் செய்யணும். 3 நாளைக்கு பிறகு உங்களுடைய சூழ்நிலைகள் மாறி இருக்கும், முற்றிலுமே மாறி இருக்கும். உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். நீங்கள் மனசில் எதை நினைத்தாலும் அது நடக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து 3 நாள் செய்யணும். இந்த 3 நாளில் 5 வேளை தொழுகையை நீங்கள் கலா இல்லாமல் நீங்கள் நிறைவு செய்யணும். இதுதான் மிக முக்கியமான கண்டிஷன். இப்போது இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா, இஷாவுடைய தொழுகையை முடிச்சுக்கோங்க. அதே இடத்துல இருந்து செஞ்சாலும் சரி, அல்லது நான் தூங்க போகும்போது நான் இந்த அமலை செய்கிறேன் அப்படின்னாலும் சரி, நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஆரம்பத்திலையும் முடிவிலையும் நீங்கள் தரூத் இப்ராஹிம் ஸலவாத் 3 முறையும் இஸ்திக்ஃபார் 3 முறையும் நீங்கள் ஓதிக்கணும். இந்த சூறாவை நீங்கள் 21 முறை ஓதணும். இதனுடைய அர்த்தத்தை ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு தான் அதற்கு பிறகு இந்த சூறாவை நீங்கள் ஓதணும். இந்த சூறாவை ஓதக்கூடிய முறையில் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு மாறுதலை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இந்த சூறாவை 21 முறை முடிச்சுட்டு அதற்கு பிறகு அதே இருப்பில் இருந்து நீங்கள் சலாத்துல் தௌபா அப்படின்னு தக்பீர் கட்டிக்கிட்டு தௌபா நஃபில் 2 ரக்காத் எப்பவும் போல் 2 ரக்காத் எப்படி தொழுவீங்களோ, சாதாரணமாக நீங்கள் எப்படி தொழுவீங்களோ அந்த மாதிரி தௌபா நஃபில் 2 ரக்காத் தொழுதுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய துவாவை மனதார அல்லாஹ்விடம் ஒன்றிணைந்து நீங்கள் சொல்லணும். அல்லாஹ் உங்கள் பக்கத்தில் இருக்கிறான், உங்கள் முன்னாடி இருக்கிறான், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இருக்கிறான். அவன்கிட்ட எப்படி கேட்கணுமோ நீங்கள் அந்த அளவு மனசார உள்ளத்திலிருந்து நீங்கள் கேட்கணும். அதற்கு பிறகு என்னுடைய ரப்பே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய இந்த பிரச்சனையை நீக்கி தருவாயாக, என்னுடைய இந்த ஹாஜத்தை, என்னுடைய இந்த விருப்பத்தை எனக்கு நீ பூர்த்தியாக்கி தருவாயாக அப்படின்னு நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் உங்களுடைய துவாவை மனதார அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இதை தொடர்ந்து 3 நாள் செஞ்சுட்டு வாங்க. ஏன் நம்ம தௌபா நஃபில் தொழுகிறோம் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பாவங்கள் தான். நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமும் நம்முடைய பாவங்கள் தான். முதல்ல அதுக்கு நம்ம தௌபா நஃபிலோ அல்லது இஸ்திக்ஃபாரோ நம்ம ஓதிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய துவாக்கள் கபூலாக தொடங்கிடும். நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். நமக்கு செல்வத்தை எல்லாம் பரக்கத்தாக கொடுப்பான். நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு சாதகமாக மாற்றி தருவான். அதனால் இந்த சூறாவோட இந்த தௌபா நஃபில் 2 ரக்காத் தொழுதுட்டு இறுதியாக நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை, அதாவது தமிழ்லையே என்னுடைய ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய பிரச்சனைகளை நீக்கித்தா அப்படின்னு ஒரு துவாவையும் நீங்கள் கேட்டுருங்க. அந்த சூறா என்ன சூறா, அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அந்த சூரா சூரத்துல் லுஹா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச நம்ம தொழுகையில் அன்றாடம் ஓதிட்டு இருக்கக்கூடிய சூறா தான். இந்த சூறாவை ஓதக்கூடிய முறையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் 11 வசனங்கள் இருக்குது. அதில் 8வது வசனம் இருக்கு இல்லையா, வவஜதக ஆ இலன் ஃப அகுனா, இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் 21 முறை நீங்கள் ஓதணும். இந்த சூறாவை 21 முறை, இந்த வசனத்தை மட்டும் 21 முறை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சுட்டு நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய ஆயத்தை ஓதி முடிச்சிடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சூறாவை நம்ம 21 முறை ஓதுறோம். ஒவ்வொரு முறை ஓதும் போதும் இந்த 8வது வசனத்தை 21 முறை ஓதி இந்த மாதிரி நல்ல முறையில் முடிக்கணும். ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சூறாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூறாவினுடைய தமிழாக்கம் என்ன, தர்ஜுமா என்ன, அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த அமலை நீங்கள் நல்ல முறையில் முடிங்க. அப்போ தான் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். இப்போ அந்த அர்த்தத்தையும் நான் உங்களுக்காக ஒரு முறை படித்து காமிக்கிறேன். முற்பகல் மீது சத்தியமாக, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. மேலும் பிந்தியது மறுமை முந்தியதை, இம்மையை விட உமக்கு மேலானதாகும். இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான். அப்பொழுது நீர் திருப்தியடைவீர். நபியே, அவன் உம்மை அனாதையாகக் கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? இன்னும் உம்மை வழியற்றவராகக் கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். மேலும் அவன் உம்மை தேவையுடையவராகக் கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான். எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர், யாசிப்போரை விரட்டாதீர். மேலும் உம்முடைய இறைவனின் அற்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக. இதில் இருக்கக்கூடிய அந்த 8வது வசனத்தினுடைய தமிழை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை தேவையில்லாதவராக்கினான் அப்படிங்கிற இந்த வசனத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப 21 முறை ஓத போகிறோம். இந்த மாதிரி நல்ல முறையில் நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா இந்த 3 நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய அளவு பணம் வரணும் அப்படின்னு நினச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவான். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை தருவான். எதில் அல்லாஹ்வினுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது உங்ககிட்ட வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். நல்ல முறையில் இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. எல்லா மக்களையும் உங்களுடைய துஆவில் சேர்த்துக்கோங்க. அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா மக்களுக்காகவும் நானும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள், வீட்டு தயாரிப்புகள் வேணும் அப்படின்னாலும் சரி, கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, தமிழ் குரான், அதாவது எங்களுக்கு குரான் ஓத தெரியாது, நாங்கள் தமிழ்லையே முழு குரானையும் ஓதணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட குறைந்த அளவு தான் குரான் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.